தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தம்பிகளால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர் களமிறக்கிய அண்ணன் சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இது அதிக நபர்கள் பார்த்தீங்கன்னா இது நடந்துராதா அப்படிங்கிற மாதிரி நினச்சாங்க. அதே நேரத்தில் இம்முறை அதற்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி முடிவுரையே எழுதியிருந்தாங்க. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு தரமான சம்பவத்தை அண்ணன் சீமான் அவர்கள் செய்திருக்காங்க. அம்பாசமுத்திரத்துடைய சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளராக பேராசிரியர் முனைவர் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நத்தம் சிவசங்கரன் அவர்களை பார்த்திங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் களம் இறக்கியிருக்கிறது ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாளாக நாம் தமிழர் கட்சியுடைய களத்தில் இறங்கி அடிக்காமல் காத்திருந்த ஒரு புலி இப்போ மிகப்பெரிய என்ன சொல்கிறது அதிகபட்ச பாய்ச்சலை இந்த தேர்தல் களத்தில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத உணர முடிகிறது. ஏன்னா நத்தம் தொகுதி வரைக்குமே வேட்பாளர் அறிவித்த பிறகு இவர் இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லை அப்படின்னும், அதே நேரத்தில் கட்சியுடைய மிக முக்கியமான அனைத்து நிகழ்வுகளையும் முதன்மை ஆளாக அனைத்து வேலைகளையும் எடுத்து பார்த்தார். இதை யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம கட்சிக்கு நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற நோக்கோட இந்த நிகழ்வுகளை செய்தார். கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்திலேருந்து ஒரு துளி கூட நகரலை. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஒரு சில மனத்தாங்கல்கள் கட்சியிலே இருக்குது. ஆனால் சீமான் அவர்களிடம் வரைக்கும் இருக்குது. ஆனாலும் கூட நான் நிச்சயமாக இறங்கி பாடுபடுவேன், கட்சிக்காக செய்வேன். ஒரு சின்ன பிழை இருக்குது, அதை நாங்கள் திருத்திப்போம். ஆனால் அதுக்காக கட்சி மாறுறதோ இல்லை கொள்கை மாறி போகிறதோ அப்படிங்கிற மாதிரியான புத்தி நமக்கு இல்லை அப்படிங்கிறத பேட்டிகள் வாயிலாக மட்டும் இல்லைங்க, உண்மையாகவே களத்தில் நின்று செய்து காட்டிய ஒரு சிறப்பான தரமான சம்பவக்காரன் தான் நம்ம நத்தம் சிவசங்கரன் அவர்கள். அவர் செய்த அந்த நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சன்மானம் அல்லது அவருக்கு கொடுக்கக்கூடிய முழு தகுதியான நபர் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க ஒரு ஆள்னா அவர் தான். ஸோ அவருக்கு இப்படி ஒரு வேட்பாளராக எப்போ கொடுப்பாங்க இல்லை கொடுக்கவே மாட்டாங்கன்னு சொன்னதுக்கெல்லாம் ஒரு பதிலடி தரும் விதமாக அவர் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் களமிறக்கியிருக்காரு. ஸோ நிச்சயம் அந்த தொகுதிக்கு மிக மிக ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கங்க, இந்த மாதிரியான ஒரு வேட்பாளர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் அவரை தவற விடாமல் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி சார்பாக பதிவு செய்கிறோம்.